திருக்குறளோடு இணைத்து எவ்வாறு திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார் என்பதை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக எளிமை. திருக்குறளும் திருத்தந்தையினுடைய வாழ்வும். திருக்குறள் சொல்கிறது, அன்பில் அறனும் அறத்தில் இன்பமும் இன்பில் இன்பம் தரும். குறள் 76. திருத்தந்தை 10ஆம் பயஸ் எளிமையிலும் அன்பிலும் திகழ்ந்தார். அவர் திருத்தந்தையாக உயர்ந்த பதவியிலும் கூட மக்கள் மத்தியில் தாழ்மையுடன் வாழ்ந்தார். அவரது எளிமை, அன்பு, சேவை அனைத்தும் குறளின் அர்த்தத்தை வாழ்ந்து காட்டினார். இரண்டாவதாக திவ்ய நற்கருணை ஆன்மாவின் உணவு. திருத்தந்தை 10ஆம் பயஸ் திவ்ய நற்கருணை அடிக்கடி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் சிறு பிள்ளைகளுக்கு கூட திவ்ய நற்கருணை அனுமதித்தார். திருக்குறள் சொல்கிறது, அரண் ஆகும் இன்பம் தரலான் பிறப்பொக்கும் பேதையார் இன்பம் இல. குறள் 37. அறமும் ஆன்மீக வாழ்வும் தரும் இன்பமே உண்மையான இன்பம். அதேபோல் திருத்தந்தை பயஸ் கற்றுக் கொடுத்தது திவ்ய நற்கருணை பெறும் ஆனந்தம் உலக இன்பத்தை விட உயர்ந்தது. மூன்றாவதாக நம்பிக்கை கல்வி. அதாவது குடும்பமே முதல் இறை ஆலயமாக இருக்கிறது. திருத்தந்தை பயஸ் அவர்கள் மறைக்கல்வியின் வழியாக எளிமையாக மறைக்கல்வியை எல்லோருக்கும் வழங்கினார். அவர் குடும்பமே விசுவாச கல்வியின் அடித்தளம் என்பதை வலியுறுத்தினார். திருக்குறள் இதனை தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. குறள் 400. மண் கிணற்றில் சிறு துளிகள் விழுந்தால் அது நிரம்பும். அதுபோல் சிறு வயதில் குழந்தைகளுக்கு நம்பிக்கை விதைத்தால் அது வாழ்நாளில் பெருகும். திருத்தந்தை பயஸ் இதையே தன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தினார். நான்காவதாக திருப்பலியில் பங்கேற்பு. திருப்பலியை மக்கள் ஆர்வமாக கொண்டாட வழி செய்தவர். மொழிபெயர்ப்பு பாடல்கள், எளிமையான சடங்குகள் மூலம் அனைவரும் பங்கேற்கும் சூழலை ஏற்படுத்தினார். திருக்குறள் இதனை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அஞ்சல் ஒன்றின். குறள் 620. திருப்பலி என்பது நம் துக்கங்களையும் சோதனைகளையும் கடந்து செல்ல வலிமை தரும் தருணம். அதனால் திருத்தந்தை பயஸ் திருப்பலியை மக்கள் பங்கேற்று வாழ்வின் வலிமையை பெற வேண்டும் என்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடும் திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவில் எல்லாவற்றையும் புதுப்பிப்போம் என்கின்ற அந்த மைய சிந்தனையிலே திரு அவைக்கு பல புதிய திட்டங்களை கொண்டு வந்தவராக இருந்தார். மறைக்கல்வியின் வழியாகவும் திருப்பலியின் வழியாகவும் அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்வதன் வழியாகவும் நாம் நம்முடைய ஆன்மாவை புதுப்பித்து இறைவனோடு ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்த வேண்டும். இதனைதான் திருக்குறளின் எளிமை, திருக்குறளின் அறநெறி, திருக்குறளின் கல்வி முக்கியத்துவம் என அனைத்தையும் கிறிஸ்துவின் போதனையோடு இணைந்த